warahmatullahi wabarakatuh. Ahmaduhu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوني أستجب لكم صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آلي يا الله. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை மனித இனத்தில் படைத்திருக்கிறான். படைத்த அந்த அல்லாஹ்விற்கு தெரியும் இந்த மனிதனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, என்ன தகுதி குறைவு இருக்கிறது என்பதையும் அவன் நன்கறிவான். சாதாரணமாக ஒரு மண் பொம்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கே அந்த பொம்மை யாராவது கலைத்தால் மண்ணாக மாறிவிடும் என்று அறியாமல் இருப்பானா? அந்த மண் பொம்மை எவ்வளவு நாளைக்கு தாங்கும், எந்த அளவிற்கு அதிலே தாங்கும் சக்தி இருக்கிறது என்பதை அந்த சிறுவன் நன்றாக அறிவான் அல்லவா? அதை போன்றே அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்தான். அவனுடைய தகுதி என்ன, அவனிடத்தில் என்ன தகுதி இல்லை என்பதையெல்லாம் அறிந்து அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான உந்துதல்களை அவன் அந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான். மனிதனுடைய பலவீனம் அல்லாஹ்விற்கு தெரியும். மனிதனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். எனவே இந்த மனிதனுடைய பலவீனத்தை கருதி அவனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தான். அந்த ஆயுதம் எது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்பதாகும். உன்னால் எதையும் செய்து முடிக்க முடியாது. முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த சக்தியை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லி
இந்த மனிதனுடைய பலவீனத்தின் காரணமாக துஆ என்ற ஒரு ஆயுதத்தை அவன் கையில் கொடுத்திருக்கிறான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்பதாக தமிழிலே கவி சொல்வதை போன்று எது வேண்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது அவன் தருவான், அதை வைத்து நிறைவேற்ற வேண்டியது என்ற ஒரு அமைப்பை இந்த மனிதனுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த துஆ என்பது மிகப்பெரிய ஆயுதம், மனிதனுடைய ஆயுதம் மட்டுமல்ல, மிகப்பெரிய இபாதத்தும் கூட. தொழுகை எத்துணை சிறந்த இபாதத்தோ அதே போன்று துஆவும் ஒரு சிறந்த இபாதத். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்வா முஹுல் இபாதா. துஆ என்பது இபாதத்தினுடைய மூளை என்பதாக சொல்வார். இபாதத்தினுடைய மூளை துஆ. எனவே இது உயர்தரமான இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்பான பெருமக்களே, தொழுகையிலே மக்கள் பிற்போகாய் இருப்பதை போன்றே இந்த துஆவை கேட்பதிலேயும் மிகவும் பிற்போக்கு அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பதே இல்லாமல் போய்விட்டதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு துஆவை பற்றி பாராமுகமாக இந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அவர்கள் கேட்டார்கள், கிடைக்கவில்லை. மாதக்கணக்காக கேட்டார்கள், கிடைக்கவில்லை. வருடக்கணக்காக கேட்டார்கள், கிடைக்கவில்லை. அப்ப கிடைக்கல. எனவே அந்த துஆவுக்கு என்ன செய்வது என்பதாக நினைத்துக் கொண்டார்கள். கேட்டார்கள், கிடைக்கவில்லை என்பது மட்டும் தெரியும். ஏன் கிடைக்கவில்லை? சாதாரணமாக ஒரு விளக்கு எரியவில்லை என்றால் கரண்ட் இருக்கிறது, சுவிட்சும் போட்டாகிவிட்டது, ஏன் எரியவில்லை என்பதை நாம் சிந்திக்கிறோமா இல்லையா? ஒரு மின்விளக்கு எரியவில்லை என்றால் ஏன் அது எரியல? சுவிட்சும் போட்டு விட்டோம், கரண்டும் இருக்கிறது, ஏன் எரியவில்லை என்று அதற்கு ஆய்வு செய்து அதற்கு தீர்வு காணுகிறோம். அதே போன்று நம்முடைய துஆக்கள் ஏன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை? அல்லாஹ் சொன்னது உண்மை. ஒரு இடத்தில் அல்ல, பல இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன். என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று பல இடத்தில் அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்தும் கூட நாம் கேட்டது கிடைக்க மாட்டேன் என்கிறது என்றால் அங்கு ஏதோ ஒரு சம்திங் ராங், ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? அதை களைந்து விட்டால் நமக்கு துஆ ஒப்புக்கொள்ளப்படும் அல்லவா என்று இவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். யாரும் ஆய்வு செய்வதில்லை. துஆ கேட்டா கிடைக்கல, துஆ விட்டுரு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். போதா குறைக்கு பொல்லாத கால சிந்தனைகள் துஆ கேட்கக்கூடாது என்று நம்மளிடத்திலே சொல்லுகிறார்கள். அடிக்கு மேல அடி வைத்து அம்மியும் மகரம் என்ற முறையில கூட்டு துஆ கூடாது, பாட்டு துஆ கூடாது என்று எதையாவது ஒன்று சொல்லி அவர்களும் நம்முடைய நிராசையை அதிகமாக்கி விட்டார்கள். எனவே துஆ என்பது முற்றிலும் விடப்பட்டு விட்ட ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்களுக்கு தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களிலே
இல்லாத ஒரு பெரும் பாக்கியம் இந்த துவா. சாதாரணமாக இந்துக்கள் பெருங்குடி மக்கள் அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது அவர்களுடைய பழக்கம், அவர்களுடைய ஐதீகம். அவர்களுக்கு தேவை ஏற்படுகிறது என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேங்காய், பூ, எலுமிச்சம்பழம் போன்ற பொருள்களை வாங்கி கோயிலுக்கு சென்று அந்த கோயிலே தெய்வ சன்னிதானத்திலே ஒரு மனிதர் இருப்பார், புரோகிதர் என்று இருப்பார். அவரிடத்திலே சென்று ஒரு தட்டில் இந்த பொருள்களை வைத்து தட்சணையும் அதில் வைத்து கொடுத்து எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்பதாக அவர் சொல்ல வேண்டும். சொன்னவுடன் அவர் அதை தட்டை உள்ளே எடுத்து தருவார். முதலில கேட்பார், நீ எந்த நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம் என்ன என்பதாக கேட்பார். இவர் பூரணி நட்சத்திரம் என்று ஏதாவது ஒன்று சொன்னவுடன் அதை வாங்கி கொண்டு உள்ளே செல்வார். அவங்க தெய்வ சன்னிதானத்திலே கேட்டுவிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். கொடுத்து கடவுளிடத்திலே நான் சொல்லிவிட்டேன் என்ற ஒரு அனுமதியை அவர் வழங்குவார். அதற்கு அடையாளமாக ஒரு திருநீர் என்பதை நெற்றியிலே பூசிவிடுவார், வந்துவிடுவார். ஆக ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த தேவையை வேறொரு மனிதனிடத்திலே சொல்லி, அது புரோகிதராக இருக்கட்டும், அவரும் மனிதர் தானே, புரோகிதர் என்ற மனிதனிடத்திலே சொல்லி அவர்தான் தெய்வ சன்னிதானத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இது அந்த மதத்தினுடைய ஐதீகம். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால், உதாரணமாக மகளுக்கு திருமணம் முடிக்கப் போகிறேன், ஒரு வீடு ஒன்று நான் கட்டி இருக்கிறேன், அதில் பூதப் போகிறேன் என்பது போன்ற இந்த தேவைகள் அவருக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்கள் மாதா கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த மாதா கோவிலிலே அங்கே ஃபாதர் என்று ஒரு தந்தை ஃபாதர் என்று இருப்பார். அவரிடத்திலே சொன்று நம்முடைய இன்னென்ன தேவை இறைவனிடத்தில் பெற்றுத்தர வேண்டும் நீங்கள் என்று சொன்ன உடனேயே அவர் என்ன என்ன என்று விவரமாக கேட்பார். எல்லாவற்றையும் ஒரு மனிதரை கேட்டுக்கொண்டு கையை வைத்து ஆசீர்வாதம் வழங்குவார். எமக்கு நாம் தந்தோம் என்று ஆசீர்வாதம் வழங்குவார். அதை கொண்டு வந்து நம்முடைய காரியம் நிறைவேற்றிவிட்டது என்று கருத வேண்டும். கிறிஸ்தவ மதமும் என்ன சொல்கிறது, உன்னுடைய தேவையை வேறொரு மனிதனிடத்தில் சொல்லு, அவர் ஃபாதராக இருக்கட்டும் காதராக இருக்கட்டும், அவரிடத்திலே சொல்லு, அவர் உனக்கு கேட்டு தருவார் என்று சொல்கிறது. ஆக ஒரு மனிதனுடைய சுயமரியாதை, தனக்கு தேவை, நாம் ஏன் அடுத்தவரிடத்திலே போய் சொல்லி அதை பெற வேண்டுமா? அப்ப நமக்கென்று ஒரு சுயமரியாதை இல்லையா? சொல்ல வேண்டிய செய்திகளும் இருக்கும், சொல்ல முடியாத செய்திகளும் இருக்கும், அசிங்கமான செய்திகளும் இருக்கும், அவமான செய்திகளும் இருக்கும். அதை நாம் ஏன் அடுத்த இடத்தில் செல்ல வேண்டும் என்றும் யாரும் யோசிப்பதில்லை. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அவை எல்லாமே ஒரு புரோகிதரின் மூலமாக கடவுளை அணுக வேண்டும் என்பதாகத்தான் கட்டளையிடுகின்றன. ஆனால் இஸ்லாம் மட்டும் உனக்கு தேவை ஏற்பட்டால் நீ ஹஜ்ரத் தாயை தேடி வர வேண்டியதில்லை. எப்ப தேவை ஏற்படுதோ அப்போ, ஒது இருக்கோ இல்லையோ, மேற்கு நோக்கி இருக்கிறாயோ அல்லது கிழக்கு நோக்கி இருக்கிறாயோ, கடனில் இருக்கிறாயோ வியாபாரத்தில் இருக்கிறாயோ, உனக்கு தேவை ஏற்பட்டதுன்னா உடனே ரெண்டு கையையும் தூக்கி யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று உன்னுடைய தேவையை முன்னிறுத்தி இறைவனிடத்தில் சொல்வாயானால், உதவுனி அஸ்தஜிபுலக்கும், உங்களுக்கு நான் தருகிறேன், கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை இஸ்லாமியர்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம் அது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு போய்விட்டது. துவா கூடாது என்ற ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்தி யாருமே இறைவனிடத்தில் கேட்பதே இல்லை. கேட்கிறேன்னா அழுத உள்ளதான் பால் குடிக்கும்,
அழுவலன்னா அவன் பாட்டுக்கு வச்சுட்டு சாம உட்காந்துருப்பான். அழுத பிள்ளைதான் பால் எடுக்கும். அவனுடைய அறுப்படும் கடலிலே கேட்காதவர்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான். கேட்காமல் கொடுப்பது வேற இருக்கிறது. ஆனால் சில தேவைகளை அவன் கேட்டால் தான் கொடுப்பான். அழுத பிள்ளைதான் பால் கொடுக்கும் என்பதை போன்று அவன் கேட்க சொல்கிறான். அற்புதமான ஒரு துவாவை தந்திருக்கிறான். அதை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். காரணம் என்ன என்றால் கேட்டோம் கிடைக்கவில்லை. கேட்டோம் கிடைக்கவில்லை உண்மைதான், யாரும் மறுக்க முடியாது. 6 மாதம் கேட்டோம், ஒரு வருடம் கேட்டோம், ஒரு நாள் கேட்டோம், கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கிழவர் தன்னுடைய மகனை பிரசவத்திற்கு சேர்த்திருந்தார். பிரசவ நேரத்திலே டாக்டர் வந்து சொல்லிவிட்டார், குழந்தை கொடி சுத்தி கிடக்கிறது, 2 உயிரிலே ஒரு உயிருக்கு ஆபத்து, 2 உயிரிலே ஒரு உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர் சொல்கிறார். இல்ல என் மானும் வேணும், என் மகளுடைய மகளும் வேணும். ஐயா என் மகளு வேணும், என் மகளுடைய மகளும் வேணும். ஐயா என் மகளும் வேணும், மகளுடைய மகளும் வேணும். டாக்டர் சொல்லுகிறார், நாங்க என்ன செய்ய முடியும்? கடவுளுடைய பிராப்தம். நாம என்ன செய்ய முடியும்? நாங்க முயற்சி பண்றோம், எல்லாத்தையும் 2யுமே காப்பாற்ற முயற்சி பண்றோம். ஆனா இருக்கக்கூடிய பொசிஷனை நாங்க சொல்றோம், 2ல 1 எங்களால் பிழைக்க வைக்க முடியும், கையெழுத்த போடுங்கிறார். வேற வழி இல்லாம ஒரு கையெழுத்தையும் போட்டார். 2ல ஒரு உயிரை காப்பாற்றால் போதும் என்பதாக அவர் கையெழுத்து போட்டு விட்டார். போட்டு விட்டு அழுகன்னா அவருக்கு அழுகல. உடனே அங்க உள்ள வெளியில வந்தோடனே ஒருத்தர் கேட்டார், இன்னும் பள்ளியாசம் இருக்கான்னு கேட்டார். ஒரு இடத்துல பள்ளியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ஓடினார். உடனே போய் ஒளி செஞ்சார், பாத்ரூம் போனார், ஒளி செஞ்சார். உள்ள போய் 2 ரக்கா தொழுதார். தொழுவிட்டாங்க, பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். அழுகுறார். கெஞ்சி அவருக்கா அறுத்து போய்விட்டது. சரி உள்ள விட்டதவன் என்னாச்சு, ஆபரேஷன் என்னாச்சு பாப்போம்னு சொல்லி ஒரு இடத்திற்கு திரும்ப செல்கிறார். ஆஸ்பத்திரியுடைய அந்த சுகாதார வார்டுடைய வாசல்ல டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். என்னங்க ஐயா, நீங்க உங்க பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஐயா நீங்க கேட்டது கிடைச்சு போச்சு, 2 உள்ளேயும் காப்பாற்றிட்டோம் என்று சொன்ன உடனே இவருக்கு மீண்டும் மனசுக்கு சந்தோஷம் தாங்கல. அதன் இடத்துல அல்லாஹ் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரியம் அதிகமாயிருச்சு. திரும்ப பள்ளியாசல் ஓடி வர்றார். ஓடி வந்து 2 ரெக்கார்ட் தொழுவிட்டு கொடுத்துட்டேன், ரப்பே கொடுத்துட்டேன், நான் எப்படி நன்றி சொல்லி தெரியல, அழுகுறார். இது ஏதோ கற்பனை அல்ல. இத மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கார். கேட்டது கிடைத்ததா? அவருக்கு கிடைத்தது. ஏன்? அவர் அழுதார், கெஞ்சினார், புரண்டார். தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார், சரணடைந்தார், முற்றிலும் புரண்டார். நாம் துவா கேட்டோம் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாரால் இப்படி துவா கேட்டோமா? ரப்பனா அல்லாஹ் எனக்கு 1 லட்சம் வரணும், எனக்கு 2 லட்சம் வரணும், அலைவாறு செல்லலாம், அவ்வளவுதான் முடிச்சு. நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் இவ்வளவுதான். அழுது புரண்டு கேட்டோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செய்திகள் நான் புதுசாக சொல்லவில்லை. 20 வருடமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால திரும்ப பழைய செய்திகளைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பேன். 20 வருடமா பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த மேடையில. அதனால பழைய செய்திகள் என்பதாக நீங்க நினைக்காதீர்கள். சாதாரணமாக ஒரு ஊருக்கு போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் 2 மட்டும் பிச்சை கேட்கறான். அவன் பிச்சை கேட்கும்போது ஐயா கேட்கறான், பாயின்னு கேட்கறான்.
அந்த கேட்கும்போது அந்த குரலை பார்த்தீங்கன்னா அப்படியே தளதளத்து போய் கேட்பான். ஐயா பகை இல்லையா? அது மட்டுமா அவன் செய்கிறான். நான் அவனை நோட்டு பண்ணிட்டாங்க. அது மட்டுமா அவன் செய்கிறான். அவன் அழுக்கணிந்த சட்டை, கிழிஞ்சு போன சட்டை, கரபடிந்த சட்டை, ஆடைகளை அழுக்கானதாக ஆக்கிக் கொள்கிறான். அது மட்டுமா செய்கிறான். ஏதோ நொண்டி மாதிரி கையை வைத்துக் கொண்டு ஏதோ தேவை இருப்பதைக் கொண்டு காலை ஆட்டிக் கொண்டு அவன் இருக்கிறான். ஆக நீங்க நன்கு கவனித்தீர்களால் அவன் நம்மிடத்திலிருந்து பெறக்கூடியது எவ்வளவு தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா 10 ரூபா. அதை தாண்டி யாரும் கொடுக்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்ட்கள்ல. மிஞ்சி மிஞ்சி போன 10 ரூபா. அந்த 10 ரூபாய்க்காக வேண்டி அவனுடைய ஆடைகளை பாருங்கள், அவனுடைய கோலத்தை பாருங்கள், அவனுடைய தோற்றத்தை பாருங்கள். குரல் தளதளக்க பவா குறைத்து சொல்லக்கூடாது. சாதாரணமாக நம்முடைய வாசல், பள்ளிவாச வாசல் நிற்கக்கூடிய அந்த ஏழைகளையே பாருங்க, எப்படி சாதாரணமான சரியான ஆடை இல்லாம, சரியான ஒரு நிலைமை இல்லாம, ரொம்ப கெஞ்சி நம்முடைய பணத்துக்காண்டி இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? ஆக ஒரு நம்மிடத்திலிருந்து அவன் 10 ரூபாய் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்க்கக்கூடியவன் குரலை தளதளத்து வைத்துக் கொள்கிறான். 10 ரூபாய் எதிர்பார்க்கக்கூடியவன் தன்னுடைய உடலை பலகீனமாக்கிக் கொள்கிறான். 10 ரூபாய் எழுதக்கூடியவன் தன்னுடைய ஆடையை சாதாரணமாக ஆக்கிக் கொள்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். எதை கேட்கிறோம் தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். உலகத்தில் உள்ள நன்மை பூரா வந்து மறுவத்தில் நன்மை பூரா வந்து அவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது 10 ரூபா. 10 ரூபாய்க்கு இந்த கூட கும்பிடு போட்டான்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மரமியனுடைய எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய நாம் என்ன கூட போடணும்? எவ்வளவு தன்னை நம்மை பலகீனமாக காட்டினால் ஒண்ணும் முடியாத என்று சரணடையணும். நம்மளுக்கு கொஞ்சமாவது பணியில் ஏற்படுறோம். அப்படி ஏற்படுகிறதா? ஏற்பட்டு நாம் கேட்டோமா? குழந்தை பிரசவம் சிரமான உடனே அந்த கிழவன் எப்படி கேட்டானோ அப்படி நாம் கேட்டிருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் பிரபுதான் நிறைவேற்றித்தான் அது நிச்சயமாக தெரியும். அப்படி இருக்கிற ஒவ்வொரு தேவைக்காக வேண்டிய 8வது தடவை நாம் பள்ளியாசிரியர் ஓண்டு இருக்கிறோம், புரண்டு இருக்கிறோம், அணுவிருக்கிறோம், பொழுது இருக்கிறோம். சம்திங் ராங், எரியவில்லை என்றால் அங்கே ஏதோ ஒன்று இழப்பு இருக்கிறது என்பதை போன்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். இந்த துஆ கபூலாக போகாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றிலே ஒரு ஏடு ஃபிரௌன் உலகத்திலேயே மகா மோசம் நடனம். அரசர்கள் எல்லாம் தன்னை கடவுள் என்று சொல்வார்கள், அது யதார்த்தம் தான். ஆணையவன் ஏக பெரும் தெய்வம், அனரப்புக்கும் அல்லா, யாரும் சொல்லாத வார்த்தை, ஏக பெரும் தெய்வம், உலகத்தில் என்னை தவிர வேறு பெரும் தெய்வம் கிடையாது என்று நான் தான் மிகப்பெரிய தெய்வம், அனரப்புக்கும் அல்லா என்பதாக பிரகடனப்படுத்துற அந்த கிராமம். அவனிடத்திலே பிரஜைகள்லாம் வந்து சொல்றாங்க, எங்களுடைய மிகப்பெரும் தெய்வமே, செடி கொடிகள் எல்லாம் காய்ந்து விட்டது, ஆடு மாடுகள் எல்லாம் கீழி இல்லாமல் பட்டறை கிடக்கிறது, எல்லாம் தோல்மாக காட்சி தருகிறது, குழந்தைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் அழுகிறார்கள். பெரும் தெய்வமே, உடனே எங்களுக்கு மழை வேண்டும், நைல் நதியிலே வெள்ளம் வேண்டும், மழை வேண்டும், நைல் நதியிலே வெள்ளம் வேண்டும், ஏக பெரும் தெய்வமே உடனே அருள்நீராக, உடனே எங்களுக்கு மழையை தருவீராக என்று எல்லோரும் முறையிடுகிறார்கள். முறையிட்ட உடனே அவன் சொன்னா, நாளைக்கு காலையில மழை பெய்யும் போங்க.
நாளை காலை மழை பெய்யும் போங்க அப்படின்றதா சொன்னான். ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவன் சொன்னான்? நாளை காலையில் மழை பெய்தோ பெய்யலையோ அதுதான் விஷயம். நாளை காலையில் மழை பெய்யும் என்று தன்னுடைய பிரதிகளிடத்தில் சொல்லுகிறான். நடக்கும் என்ற உறுதியோடு சொல்லுகிறான், நாளை காலையில் மழை பெய்ய. எப்படி சொன்னான்? நம்ம யாருமே என்ன செய்தாலும் நன்மை நல்லா இருக்குமா நமக்கு நிச்சயமா சொல்ல தெரியாது. நான் அடிக்கடி சொல்வது என்று என்கிட்ட ஒருத்தர் ஓதி காட்ட வர்றார். அதற்கு நாளைக்கு வரணுமான்னு கேட்டா நான் என்ன பதில் குணமாகும் சொல்லுவோம். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியுமா? வந்தாரு ஓதி விட்டார், ரைட்டு, அதான் குணமாகுமா? அதனால மழுப்பலா பாருங்க, மாதிரியா இருந்தா வந்துருங்க, இல்லடா இப்படி மழுப்ப இருக்கும். ஏன்னா நமக்கே நம்பிக்கை கிடையாது. ஒரு விட்டம் குணம் ஆகும் என்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. அதனால சந்தேகத்தோட சொல்லி அனுப்புறோம். சாதாரண மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தால் அந்த பிறவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் சொல்றான் நாளைக்கு மழை பெய்யும் போங்கிறான். மழை பெய்யும் போங்க என்பது சொன்னது முக்கியமல்ல, அது அதிசயம் அல்ல. மறுநாள் காலையில் மழை பிச்சு ஊட்டுச்சு. எந்த அளவுக்கு பிச்சு ஊட்டுச்சுன்னா நைல் நதி பிரவாகம் எடுத்து ஓட ஆரம்பித்து விட்டது. அவங்க என்ன கேட்டார்களோ அது அப்படியே நடக்கிறது. இது எப்படி நடந்தது? வரலாற்று உண்மை. எப்படி நடந்துச்சு? நடந்தது உண்மை. ஃபிரௌன் எந்த தைரியத்தில் சொன்னான்? அது எப்படி சொன்னது அப்படியே நடந்தது. நடந்தது உண்மை. அங்கு ஒரு சிதம்பர ரகசியம் ஒன்று இருக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டார். அனுப்பியதற்கு பிறகு இரவு நேரத்தில் அவனுடைய ஆடைகளை எல்லாம் கலச்சினான். அவன் நகைகள் தான் பெண் மாதிரி நகைகளை நிறைய போட்டிருப்பான். 1000 பவுன் 2000 பவுன், எவ்வளவு போல பெரிய அரசனோ அவ்வளவு போல நகை போட்டிருக்கும் அந்த காலத்தை பொறுத்த அளவுல. இப்போ உள்ள ஜனாதிபதி உள்ள தகுதி போன்ற அல்ல, அப்போ உள்ள தகுதி நிறைய நகை போட்டிருக்கும். அவ்வளவு நகையும் காட்டான். ஆடைகளை எல்லாத்தையும் காட்டிட்டு மொத்த மேனியா போய் அப்படி அவன் பங்களாவுக்கு பின்னால் உள்ள ஒரு பொட்டை வழியில ஒரு புத்தான் ஊதான். புத்தான் ஊந்து, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ. நான் பெரிய இறைவன் சொல்லி போய் தான் சொல்றேன், நிச்சயமா போய் தான் சொல்றேன். ஆனா பொய் சொன்னங்களுக்காக நீ எனக்கு தண்டனை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனா அநியாயமான அந்த அடியாருக்கு தண்டனை கொடுக்காத ரெண்டு, என்னால அவருக்கு தண்டனை கொடுக்காத ரெண்டு, அவருக்கு செய்ய வேண்டியது. அந்த ஃபிரௌனுக்குள்ளும் ஒரு ஃபிரௌன் இருந்தான். என்ன தெரியுமா? அவனுடைய அந்தரங்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு நெஞ்சமுறை அச்சம் உள்ளவனாகத்தான் இருந்தான். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, டே பர்வா, நீ அந்த நம்புறங்கிறது எனக்கு அல்லாஹ் தெரியும் தான் ஒரு இடத்துல சொல்றேன். அந்த ஆயத்தை எனக்கு பொழுது நினைவில்லை. படுவா, நீ அல்லாஹ்வை நல்லா அறிவாய் என்பது எனக்கு நல்லா தெரியும் என்பதாக சொல்வார். அல்லாஹ்வை நான் நினைச்ச தப்பு, நான் சொல்றது தப்பு தான், எனக்கு தண்டனை கூட ஏற்றுக்கிறேன். ஆனா அடியார்களுக்கு தண்டனை விட்டாத, மழை கொடுக்கிறதே, மழை இல்லைனால் மக்கள் அழிந்து போய் விடுவார்கள், மழை இல்லைனால் அது செய்வார்கள் என்று விடிய 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 விடியாளுகிறார். உருண்டு உருண்டு உருண்டாள். காலையில பார்த்தா மழை பிச்சு ஊத்து. ரப்பு இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்னா, சாதாரண நம்மளே முசாபர் கொஞ்சம் கம்பீரமா கேட்டா, சார் காசு கொடுங்கன்னு கேட்டா, என்ன அதிகாரம் கொட்டி பறக்குது, பிச்சை வாங்குறவனுக்கு ஏண்டா அதிகாரம் சொல்றமா இல்லையா? நாம 10 ரூபா கொடுக்க முதலாளி நம்ம பேசுற பேச்சாது. கொஞ்சம் நல்ல செட்டை போட்டிருந்தான்னா, என்னடா கிளீன் ஷூட் எம்டி பாக்கெட்டா, கிளீன் ஷூட் எம்டி பாக்கெட்டா, ஏண்டா இவ்வளவு உடம்புல இவ்வளவு அழகான ஆடைய வச்சுக்கிட்டு பிச்சை கேட்கிற? 10 ரூபா கொடுத்தோம் பேசுறோம். மூணாவது, அவன் கொஞ்சம் நல்ல உடம்பு உள்ளவனா வாகுள்ளவனா இருந்தா, எவ்வளோ தீர்ப்பு செடியுமா இருக்கிறது, இங்கே வச்ச என்ன
ஜீவனுக்கு மாதிரி இருக்கு எங்க உழைச்சாங்க இவன் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பேசுற பேச்சை பாத்தீங்களா? என்னடா அதிகாரம் கொடியேற்றி பிறக்குது? என்னடா கிளீன் சூட் எம்டி பாக்கெட்டா? ஏன்டா கூட்டி தெரியா நீ போல 10 ரூபாய்க்காவது இந்த பேச்சு பேசலாம். ரப்பு கோடிக்கணக்கா கூட்டணும். அப்ப அவன் நினைக்க மாட்டானா? நம்மகிட்ட கேட்கிறான், ஆனா கொஞ்சம் கூட பணிவு இல்லை. நம்மகிட்ட கேட்கிறத நான் தான் கொடுப்போங்கிற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அல்லாஹ் நினைக்க மாட்டானா? நான் அல்லாஹ் மட்டும் இழிச்சவாங்க, நம்ம மட்டும் தான் துப்பிட்டாடியா? அந்த பிச்சைக்காரனை கேள்வி கேட்கறதுக்கு நான் மட்டும் புத்திசாலி, அல்லாஹ் இழிச்சவாயனா? கேட்டவன தூக்கி கொடுத்துறதுக்கு யோசித்து பார்த்தோமா என்றாவது? அந்த ஃபிரௌன் கொடுமையானவன், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அல்லாஹ்ட்ட நல்லவனா கெட்டவனா என்பது பிரச்சனை இல்லை. கேட்கும் பொழுது ஒழுங்கா கேட்டா அவன் கொடுப்பான். ஐயா குர்ஆன்ல சொல்றான், இந்த இப்லீஸ் பய அல்லாஹ்வினால் துரோகிக்கப்பட்டு வெளியாக்கியாச்சு. வெளியாக்கிய பிறகு நேரம் அல்லாஹ்ட்ட வந்து கேட்கறான். இப்லீஸ் கேட்கறான், நான் போய் சொல்லல, குர்ஆன்ல வருது. 15வது ஜுஸுல பனி இஸ்ராயீல் சூரால வருது. இப்லீஸ் போய் கேட்கறான், யா அல்லாஹ், எப்படியோ நான் உன்னை சாபத்துக்கு உடையவன் ஆயிட்டேன், போயிட்டு போகுது. ஆனா எனக்கு கொஞ்சம் ஆயுஷை நீட்டி கொடு. முதல் கேள்வி, எனக்கு ஆயுஷை நீட்டி கொடு. எனக்கு சாவே வரக்கூடாது கியாமத் வரை, நீட்டி கொடு. முதல்ல அவன் பிரார்த்தனைமா, கியாமத் வரை எனக்கு சக்தியை கொடு, நீட்டி கொடு, ஆயுளை நீட்டி கொடு. கப்படத்துல கேட்கிற மாதிரி கேட்டான். சரிடா, உனக்கு நான் ஆயுளை நீட்டி தந்து விட்டேன். ரெண்டாவது கேட்டான், இந்த மனுஷனாலதான் நான் இந்த கேவலப்பட்டு போய் நிக்கிறேன், இந்த மனுஷனாலதான் இந்த கேவலப்பட்டு போய் நிக்கிறேன். இந்த மனுஷனை நான் எடுத்து குட்டி சோறாக்கி நரகத்துக்கு செல்றவனா ஆக்கணும், அதுக்கான சங்கிய கூட போய். ரெண்டாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த மனிதனாலதான் நான் இந்த கதிக்கு ஆளானேன், இந்த ஆதமுக்கு வெற்றியாக்கி அதனாலதான் இந்த கதிக்கு நான் ஆளானேன். இந்த மனிதனா இந்த ஆளானது, எனவே இவன் சந்ததிகள் எல்லாத்தையுமே கட்டி குட்டிச்சராக்கி நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவேன், அதுக்கான சக்தியை பொருள் நீ கொடு, நீ கொடு, நீ கொடு என்று கேட்கிறான். என்ன செய்யலாம் தெரியுமா? அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான். எல்லா சக்தியும் உனக்கு நான் தந்துட்டேன், நீ கேட்கிற கூட உனக்கு தந்துட்டேன். நீ ஒரு புள்ள பெற்றா, அவன் ஒரு புள்ள பெற்றானா, உன் புள்ள உன்னை கொண்டு அதுல சிறந்து பண்ணிடு. அவன் சாப்பிட்டான்டா, அந்த காப்பாற்ற நீ போய் உள்ள பூந்துக்கோ, பிஸ்மில்லா சொல்லா உள்ள பூந்துடுறான் சொல்லுவா. நீ உன்னுடைய சப்தத்தின் மூலமாக, உன்னுடைய பலத்தின் மூலமாக அவனை பூர கவர்ந்து எப்படி வேண்டாலும் பண்ணிக்க, எல்லா சக்தி உனக்கு தந்துட்டேன். சைத்தானுக்கு சக்தி இல்லைன்னா சொல்றீங்க, ரப்பு கொடுத்துருக்கிறான், அதனால சக்தி இருக்கு. யாரா தப்பா வழங்கிறாங்க, சைத்தானுக்கு சக்தி இல்லைன்னு. ரப்பு சொல்லுவான், அவனுக்கு நான் எல்லா சக்தியும் கொடுத்துட்டேன், அதனால உனக்கு எடுப்பான். என் குர்ஆன ஓதுனாலும் நீ அவுதுபில்லா சொல்லணும். இதான் கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தைதுபில்லா, இதான் கராத்தல் குர்ஆன் ஃபஸ்தைதுபில்லா. குர்ஆன ஓதுனா அல்லாஹ்வை அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்கோ, சைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கோ. குர்ஆன் ஓதுற அல்லாஹ்வுடைய வேதம், அதுக்கே சைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். 7 தடவை சொல்றாங்க, ஒரு தடவை சொல்லல, அல்லாஹ் சொல்றான், 7 தடவை சொல்றான். குர்ஆன் ஓதுனா அவுதுபில்லா சொல்லு. ஓதுறோம், ஏன் சைத்தான் கேட்க சொல்ற? அவனுக்கு நான் அனுமதியை போட்டுட்டேன், அவனால எடுப்பான். நீ அதோட தப்பிக்கிட்ட நீ ஓடிட்டோம், அனுமதியை கூச்சுறேன். சாப்பாட்டிலையும் சேர்றதுக்கு குடும்பத்திலையும் உள்ள உள்ள உறவுக்கு நான் ஒரு திரையும் புகுந்துருவான், ஒன்னு அப்படி பந்தாமாடுவான். எல்லா ஆட்களும் அதை கொடுத்துட்டேங்கிறாங்களாம்.
சைத்தானுக்கு இவ்வளவு சக்தி கொடுத்த அல்லாஹ் நம்ம அடியான் கேட்டது மட்டும் தரமாட்டானா? எந்த கேட்டாலும் நம்ம கேட்டது தரமாட்டானா? அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆசையை கொடுத்துக்க, நான் என்ன சும்மா கேட்கிறோமா? இந்த தரல. ஏன் தரல? அங்கதான் பார்க்கணும். சைத்தானுடைய பிரார்த்தனை அங்கீகரித்தவன், அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரித்தவன், நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டாங்கிறாங்க. சம்திங் ராங். நம்ம ஒழுங்கா இல்லை, ரப்படத்துல சரணடைஞ்சு கேட்கல. அதனாலதான் துவாமுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே தவிர அல்லாஹ் ஒண்ணும் அந்த காலத்துல படக்காண்டான் தான் இன்னைக்கு ஏழையா போயிட்டாண்டோ, அல்லது அன்னைக்கு கருணை உள்ளவனாக இருந்தான் இன்னைக்கு கருணை வத்தி போச்சவனு கண்டோ, அவனுக்கு அன்னைக்கு இறக்கம் இருந்தான், இப்பெல்லாம் இறக்கம் இல்லாம முரடனா போயிட்டான் என்றோ இல்ல. அவன் என்னைக்கும் ஒரே அல்ல, கையும் கையும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவன். அவன்ல மாற்றம் கிடையாது. அருளாளன், அன்பானன், மாற்றம் கிடையாது. ஆனா அந்த அன்புக்கு நீ தகுதியா இருக்கணுமே, அந்த அருளுக்கு நீ தகுதியா இருக்கணுமே. உன்னுடைய தகுதியை நீ மாற்றிக்கொள்ளவில்லையே. கண்ணியத்திற்குரியவர்களே, அற்புதமான ஆயுதம் துவா. கதவை சாத்துங்கள். தனியாக கடந்து வீட்டில் முடியவில்லையா, பட்டிவாசலுக்கு வாருங்கள், உள்ளே கடந்து உருளுங்கள், அழுங்கள், கண்ணீர் வரணும். ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய உடம்பில் இருக்கு, வெளியே வந்து விட்டால் ரப்பு உடனே இறக்கப்படுவான். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிப்பானாக. நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அவன் நிறைவு செய்திருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.